Hello friends, நேத்து Realme தரப்புல இருந்து ரெண்டு ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணாங்க. அதுல ஒரு ஸ்மார்ட்போன் Realmeயோட ஃபர்ஸ்ட் flagship level ஸ்மார்ட்போனான Realme X2 Pro அப்படினு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட்போன் ஆல்ரெடி சைனாவுல லான்ச் பண்ணப்ப இத பத்தின full டீடைலான வீடியோ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். அக்கு வேற ஆணி வேற எல்லா டீடைல்ஸுமே அந்த வீடியோல இருக்கும். அந்த வீடியோ என்ன பார்க்கலினா மேல ஒரு கார்டு கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த போனை பத்தின வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கன்ஃபார்மா நம்ம சேனல்ல போடலாம். அந்த ஃபோன் கூடவே பட்ஜெட் செக்மெண்ட் அதாவது 10,000 செக்மெண்ட்ல Realme 5S அப்படினு சொல்லிட்டு இன்னொரு ஸ்மார்ட்போன் லான்ச் பண்ணிருக்காங்க. Realme 5 சீரிஸ்ல இந்த ஸ்மார்ட்போன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க பாத்தீங்களா, Realme 5 அப்படினு சொல்லிட்டு. அந்த ஸ்மார்ட்போனோட சக்சஸர் மாடல் இல்லனா அப்கிரேட் மாடல் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா இந்த ரெண்டு டேமே இந்த ஃபோனுக்கு ஒத்துவராதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்மார்ட்போன்ல கொடுத்திருந்த அதே ஸ்பெக்ஸ் தான் Realme 5S ஸ்மார்ட்போன்லயே கொடுத்திருக்காங்க. மொத்தமா 3 சேஞ்சஸ் தான் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து அந்த ஃபோன் வரும் பாத்தீங்களா பாக்ஸ், அந்த பாக்ஸ்ல வந்து 48 MP குவாட் கேமரா ஆட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோனுக்கு பின்னாடி கொடுத்திருந்த குவாட் கேமரா செட்டப்ல பிரைமரி கேமரா 12 மெகாபிக்சல் தூக்கிட்டு 48 மெகாபிக்சல் சாம்சங் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன்ல ஒரு கலர் வேரியன்ட் எக்ஸ்ட்ரா லான்ச் பண்ணிருக்காங்க, கிறிஸ்டல் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல பெருசா எந்த அப்கிரேடுமே பண்ணலைன்னு தான் சொல்லணும். அதனால இந்த வீடியோவில் Realme 5 ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் அதோட டீடைல்ஸ் தான் சொல்லியிருப்பேன். என்ன கேமரா டிபார்ட்மெண்ட் வரப்ப மட்டும் கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணி சொல்லியிருப்பேன். அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு என்னடா Realme 5S சொல்லிட்டு 5யோட அன்பாக்சிங் டீடைல்ஸ் சொல்லிட்டு நீங்க கேட்க வேண்டாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்ம டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உடனுக்குள்ள சேர்ந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது வேற ஏதாச்சும் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணுமா, Redmi Note 8 அதுக்கப்புறம் விவோவோட U10 இப்போ U20 வரப்போகுது, இது கூட கம்பேர் பண்ணுமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நிச்சயமா கம்பேரிசன் வீடியோ போடலாம். Realme 5 மேல நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் போன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போட்டாங்க. 5000 mAh பேட்டரி, குவாட் கேமரா, இந்த போன்ல கொடுத்திருக்க மெயின் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் சைடுல கொடுத்துட்டாங்க. போனோட சைடுல எல்லா பக்கமே Realme 5 அப்படின்னு சொல்லிட்டு போனோட நேம் கொடுத்திருக்காங்க. போனோட பாட்டம்ல போன்ல கொடுத்திருக்க முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. போனோட பேக் சைடு இந்த போனோட சார் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இங்க ஹெட்டுக்கு 1.180 வெயிட் பெர் கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. பாடி சார் வேல்யூ 0.631 வெயிட் பெர் கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. இங்க சார் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, ஆனால் அதனால பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது. நம்ம இருக்கிறது 4GB ரேம் 64GB வேரியன்ட், கிறிஸ்டல் ப்ளூ கலர், பாக்ஸ்ல மேலே கலர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த கலர் ஆப்ஷன் தான் நம்ம இருக்கு. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள எனக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். எடுத்ததையும் ஒரு புக்லெட் இருக்கு. இங்க ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஓரளவுக்கு நல்லா ஹார்டாக தான் இருக்கு, நார்மலாக கொடுக்கறத விட இங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோன், அதுக்கு மேலே இருக்க பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி ஆன் பண்ணி தான் வச்சிருக்கேன். ஸ்டார்டிங் ஃபோனை கையில் பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபோனோட வெயிட் இங்கே 200 கிராம் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபோனை வாரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இங்கே நார்மலான யூசர் கைட் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கைட், அதுக்கப்புறம் குயிக் கைட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக சிம் இஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்ல 10 வாட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இல்ல, நார்மல் அடாப்டர் தான். ஆனால் அடாப்டரோட சைஸ் நல்லா செங்கல் மாதிரி ரொம்பவே பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. நல்லா கேபிள் நீளமாக ஸ்ட்ராங்காக இருக்கு. அந்த உள்ள போர்ட்ல எல்லோ கலர் Realme கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்கு. Realme 5 இந்த ஸ்மார்ட் போன்ல டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் HD+ ரெசல்யூஷன்ல IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. 10,000 ரூபாய்க்கு நிறைய ஸ்மார்ட் போன்ல ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் Realme கொஞ்சம் பின்னாடி போன மாதிரி தான் இருக்கு. இங்க மேலே வாட்டர் நாட்ச் கொடுத்துருக்காங்க. நாட்ச் ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கு. லாஸ்ட் ஜென்ரேஷன் Realme 3 Pro எல்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதை விடவே நாட்சோட சைஸ் ஒரு 30% சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்க பெசல் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கு. அதனால 89% தான் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்கு. ஓவராலாக ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபுல் HD+ ரெசல்யூஷன் மட்டும் கொடுத்துருக்கலாம். HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காட்டி யூடியூப்ல எல்லாம் போய் வீடியோ பார்த்தோம்னா நமக்கு 720p வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. 1080 நமக்கு சப்போர்ட் பண்ணல. அது இந்த போனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் தான். இங்கே அப்படியே டிசைன் பார்த்தீங்கன்னா பேக்ல ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே கிளாசி டிசைன் கொடுத்துருக்காங்க. இங்க டைமண்ட் கட்டிங் டெக்ஸ்டர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு Realme தரப்புல சொல்றாங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா சூப்பரா இருக்கு. அது வெளிச்சத்துல எல்லாம் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த டைமண்ட் கட்டிங் டிசைன் ரொம்பவே நல்லா தெரியுது. இந்த ஃபோன் 2 கலர் ஆப்ஷன்ல கிடைக்குது. ஒன்று வந்து கிறிஸ்டல் ப்ளூ, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பர்பிள். இந்த 2 கலர் ஆப்ஷனுமே வெளிச்சத்தில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆனால் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணால் இது ஒரு பிளாஸ்டிக் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த அளவுக்கு ப்ரீமியமாக இல்லை. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், யூஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே
ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்க்ராச்சஸ் எல்லாம் நிறைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை தரையில் வச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த கேமரா தான் தரையில் முட்டுது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கேமரா பம்ப் ஆகிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு பவுச் போட்டே யூஸ் பண்ண எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. லைட்டாக தண்ணி எல்லாம் மேலே பட்டால் ஒன்றும் ஆகாது. ஆனால் அதிகமாக தண்ணி எல்லாம் பட்டுச்சுன்னா இந்த ஃபோன் நிச்சயமாக பாதிப்படைய வாய்ப்பு இருக்குது. இங்கே ஸ்பிளாஷ் ப்ரூஃப் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். இந்த ஃபோனில் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து வேல்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ட்ரிபிள் ஸ்லாட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் எதுவுமே இல்லை. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பேக்கில் கேமரா வெர்டிகல் அலைன்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் அக்யூட்டாகவும் ஒர்க் ஆகுது. உண்மையை சொல்லணும்னா அண்டர் 10,000க்கு இதுதான் ரொம்ப ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட சொல்லுவேன். இங்கே ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் இது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக தான் ஒர்க் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பேக் சைடு இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே ஒர்க் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் முக்கியமான ஃபியூச்சர் என்ன, இவங்க யூஸ் பண்ணியிருக்க கேமரா. இங்கே பேக்கில் குவாட் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேம் ரெட்மி நோட் 8ல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே சென்சார் தான் இங்கேயும். குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. நிச்சயமாக 10,000 செக்மெண்ட்டில் இது பெஸ்ட்டு கேமராவாக இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் செகண்டாக ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 119 டிகிரியில் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் வீஸை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது போக எப்பவும் கொடுக்குற மாதிரி குரோமா பூஸ்ட், நைட் ஸ்கேப், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி போர்ட்ரைட் மோட் நம்மளால் ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். நான் தனியாக சாம்பிள்ஸ் காட்டுற குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃபைனலாக ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸ்அப்பில் கொண்டு நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டெட்டியில் அந்த இதில் இருக்க பெஸ்ட் பீசஸ் நான் போய் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இதை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ்அப்பில் கொண்டு நம்மளால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இது ரொம்ப நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். நான் நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் சொல்லியிருக்கேன் 4வது ஒரு கேமரா கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ரியல்மி ஓரளவுக்கு நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் இங்கே நல்லாவே கவர் ஆகுது. ஓவராலாக இங்கே கேமரா நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ ரியல்மி 5 ஸ்மார்ட் ஃபோனோட பேக் கேமரா ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ. இங்கே நான் எந்த ஸ்டாண்டுமே யூஸ் பண்ணல, நார்மலாக தான் பேக் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறேன். சேச்சுரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் ஆடியோ குவாலிட்டிக்கும் மைக்கெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, ஃபோனில் இருக்க மைக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது போக இந்த கேமரா யூஸ் பண்ணி நமக்கு வேணும்னா 1080, 720 இந்த 2 குவாலிட்டி நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இங்கே 240 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் சூப்பர் ஸ்லோ மோஷனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு பெட்டரான கேமரா தான் கொடுத்துருக்காங்க. வீடியோஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் டீசெண்டாக இருக்குது. ரியல்மி 5 ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க நாட்சில் 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை அந்த செல்ஃபி கேமரா ரெக்கார்ட் பண்ணுறது தான். இங்கே போர்ட்ரைட் மோடில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் செல்ஃபியில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. வீடியோ குவாலிட்டி 1080 வரைக்கும் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இங்கே நான் எந்த மைக்குமே யூஸ் பண்ணல, ஸ்டெபிலைசேஷனுமே பெட்டராக தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரியல்மி 5 ஸ்மார்ட் ஃபோனில் டைராக்ட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஆடியோ அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் சாம்பிள் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 665 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸ்க்கு Adreno 610 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2 GHz கிளாஸ் ஸ்பீடாக கூடிய ஒரு octa-core ப்ராசஸர். இது 11 nanometerல பில்ட் பண்ண ப்ராசஸர். அதனால ஓரளவுக்கு நல்லாவே. இங்கே ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மை சொல்லணும்னா அண்டர் 10,000க்கு ஒரு பெஸ்ட் ஆடியோ ஸ்மார்ட் ஃபோனே நான் அதை சொல்லுவேன். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ColorOS 6ல் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 9 அப்டேட்டை கொடுக்குறாங்க. கூடிய சீக்கிரமாகவே Android Q அப்டேட் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு Android Q அப்டேட் கொடுத்துருவாங்க. ColorOS பெரும்பாலும் எனக்கு பிடிக்காத ஒரு OS தான் ஸ்டார்டிங்கில். ஆனால் இப்போ ColorOS 6ல் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு நிறையா அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டாக நம்ம நார்மலாக ஆப் லாக் பண்ணோம்னா அதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்ஷனாக இல்லை. இப்போ ஆப் லாக் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ColorOSல நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் 10,000க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் PUBG விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா PUBG விளையாடலாம். ஆனால் லோ கிராஃபிக்ஸில் விளையாட முடியும், ஹை எண்டில் வச்சு விளையாட முடியாது. அது கொஞ்சம் மொக்கையான விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹெச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக விளையாடுறப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாக இல்லை. இவங்க பர்ஃபார்மன்ஸுக்கு Snapdragon 665 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் ஜென்ரேஷன் Snapdragon 660 ப்ராசஸரோட
ஒரு மைன்யூட் அப்கிரேட் தான். இந்த ப்ராசஸர் 2 GHz கிளாஸ் ஸ்பீடில் ரன் ஆகக்கூடிய ஒரு octa-core ப்ராசஸர். இது ஒரு 11 nanometer ப்ராசஸர், அதனால் பவரை நல்லாவே கன்சியூம் பண்ணி கொடுக்கும். இங்கே கிராபிக்ஸ்க்கு Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பப்ஜி இங்கே லோ கிராபிக்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும், நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பேலன்ஸில் மீடியம் குவாலிட்டி தான் சப்போர்ட் பண்ணும். HD கொடுத்தீங்கன்னா கம்மிங் சூன் அப்படின்னு தான் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் லோ கிராபிக்ஸில் லேக் ஆகாமல் நீங்கள் எவ்வளோ நேரம் விளையாடலாம். நான் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே விளையாடியுமே ஃபோன் எந்த அளவு அதிகமாக ஹீட்டும் ஆகலை, லேகும் அதிகமாக இல்லை. அது இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமாகும். அதுக்கப்புறம் இங்கே பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வாங்குறதுக்கு முக்கியமான காரணம்னு நான் இதைத்தான் சொல்லுவேன். நிச்சயமாக ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த ஃபோன் ஃபுல்லாக தாங்கும். நீங்கள் என்னதான் ஹெவி பர்ஃபார்மன்ஸ் கேமிங் விளையாண்டாலோ அதிகமாக படம் பார்த்தாலோ நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்த பேட்டரி தாங்கும். இங்கே கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுக்கல, அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு கொடுக்கல. பாக்ஸில் 10 வாட் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சார்ஜ் ஏற கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. அது இந்த என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிசப்பாயின்ட் பண்ணுற விஷயம் தான். ஆனால் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக ஒரு நாளைக்கு இந்த சார்ஜ் நல்லாவே தாங்குது. ஃபைனலாக Realme 5S ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் ரேம் வேரியண்ட்டு 4 GB ரேம் கொடுக்குறாங்க. போன டைம் மாதிரி 3 GB ரேம் 32 GB மெமரி எல்லாம் Realme தூக்கிட்டாங்க. இங்கே பேஸ் வேரியன்ட் 4 GB ரேம் 64 GB மெமரி அதை வந்து 10,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஹையன் வேரியன்ட் 4 GB ரேம் 128 GB மெமரி அதை வந்து 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இதை விட ரெட்மி நோட் 8 எனக்கு கொஞ்சம் பெட்டராக தோணுது. நீங்கள் ஃபுல் கம்பேரிசன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம ரெட்மி நோட் 8க்கும் Realme 5Sக்கும் ஃபுல் கம்பேரிசன் பார்க்கலாம். ஆனால்